ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான இனிப்பு கைப்பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆறுனாலும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு சேர்த்துட்டாலும் ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதில் 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறாங்க. நீங்கள் எள்ளுக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எள்ளையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காய் வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் நல்லா ட்ரையாக வறுத்தாச்சுங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இந்த 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச எள்ளு, வறுத்து வச்ச தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இடியப்ப மாவு நான் எப்போதுமே வீட்டில் அரைச்சி வச்சுருவேங்க. அரைச்சி வச்சிட்டோம்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி மொத்தமாக மாவு இடியப்ப மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, எண்ணெயில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருட்டுறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.